உமது அளவற்ற இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை கண்ணுணி போல காத்து கூட்டி வந்து இந்த இடத்துல உம்மை ஆராதிக்க கிருபை தந்தீர். உமக்கு கொடான கோடி துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் கர்த்தரங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. இப்பொழுதும் உடன்படிக்கைக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். உடன்படிக்கை பெட்டியில் மேலிருந்த கிருபாசனத்திலிருந்து உமது அடியானாகிய உமது தாசனாகிய மோசேயின் மூலமாக உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு பேச வேண்டிய காரியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தீர் ஆண்டவரே. அதே போல இப்பொழுதும் உமது அடியானாகிய என்னுடைய வாயிலிருந்து உமது ஜனங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை சொல்ல தேவரே சித்தமாயிருக்கிறீரோ அந்த சத்திய வசனங்களை வெளிப்படுத்தி தார். நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, வசனத்தின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். உமது ஜீவனுள்ள வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருப்பதாக. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஏன் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்க வேண்டும்? அது ஒரு விசேஷித்த புஸ்தகம் என்பதை குறித்த சில காரியங்களை நாம் கேட்டோம். கடைசியாக முடிக்கும் போது மனுஷகுமாரனாக வெளிப்பட்ட தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை பரிசுத்த யோவான் கண்டு பயந்து நடுநடுங்கி செத்தவனைப் போல விழுந்தான் என்பதை நாம் பார்த்தோம். ஏனென்றால் பரிசுத்த யோவானுக்கு இயேசுவை தெரியும். இயேசுவிடம் மிகவும் அன்பாயிருந்த அப்போஸ்தலன். மறுரூப மலையில இயேசு மகிமையின் சாயல் அடைந்த போது அவருடைய வஸ்திரமெல்லாம் உறைந்த மலையைப் போல, அவருடைய தலைமயிரெல்லாம் வெண்பஞ்சை போல அந்த மாறின அந்த மகிமையை பார்த்த மூவரில் ஒருவன் இந்த யோவான். ஆகவே தான் அவன் எழுதும்போது மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று எழுதுகிறார். அந்த மனுஷகுமாரனாக வெளிப்பட்டவர் தேவகுமாரனாகிய இருந்த கிறிஸ்து. தேவகுமாரனாயிருந்த கிறிஸ்து மனுஷகுமாரனாகிய இயேசுவாக வெளிப்பட்டார். அதை அவர் பார்த்தார். இன்றைக்கு அதற்கு பிற்பாடு நடந்த சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தேவ செய்திகள் ஒரு சில வாரங்கள் கடந்து செல்லும். எல்லா வெளிப்படுத்தின விசேஷத்தையும் சொல்ல போறதில்லை. சில அத்தியாவசியமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இதில் ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் இது ஒரு விசேஷித்த புஸ்தகம், வேதத்தின் ஆழங்கள் நிறைந்த ஒரு புத்தகம். அதனால ஒரு சில வேளைகள் புரியாமல் கூட இருக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு புரிய வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். அதனால எங்களுக்கு புரியாததை சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் தெரியணும். எதுக்கு எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவருடைய வசனத்தை? கிறிஸ்தவர்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஸ்கிப் பண்ணிடுறது உண்டு. படிக்கிறது இல்லை, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை எப்ப வேணாலும் வரும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்மை ரட்சித்த தேவனுக்கு நான் மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என் பிதா ஈர்த்தால் ஒழிய ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா தம்முடைய அனாதி திட்டத்தின் மூலமாக, அவருடைய அனாதி சித்தத்தின் மூலமாக ஏற்ற காலத்திலே இந்த பூமியிலே நம்மை பிறக்க செய்து, ஏற்ற காலத்திலே
கர்த்தருடைய சபைக்கு கூட்டி வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்க வைத்து நம்மை ரட்சிக்க வைத்திருக்கிறார், அவருடைய சபைகளை நிலைநிறுத்திருக்கிறார் என்றால் இது நம்மால் உண்டானது அல்ல. தேவன் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மேல் வைத்த அனாதி திட்டம். அப்படிப்பட்ட தேவனுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் இயங்குவது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்துதான் இயங்கும். எந்த காரியமும் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைக்காம இயங்காது. அதுதான் உலகத்தின் மைய புள்ளியாகிய இஸ்ரவேல் தேசத்திலே இயேசு மனுஷனாக வெளிப்பட்டார். உலகத்தின் மைய பகுதி எங்க தெரியுமா? இஸ்ரவேல் தேசம். எந்த ஒரு சரித்திரம்னாலும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் இஸ்ரவேல் தேசம் மையமாக இருக்கும். இப்ப கூட போர் நடந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். யாரு எங்க நடந்துகிட்டு இருக்கு போர்? இஸ்ரவேல் தேசம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தம் இதெல்லாம். ஆகவே நாம் எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே இன்னும் இதற்கு என்ன பண்ணி விட முடியாது, நாம காலம் தள்ளி விட முடியாது. இந்த சத்தியத்தை நாம் அறிந்தே ஆக வேண்டும் என்கிற காரியத்தினால்தான் ஆவியானவர் சமூகத்தில் உட்கார்ந்து நிறைய காரியங்களை தேவ கிருபையினால பெற்று உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தயவு செய்து கர்த்தருடைய ஆராதனை முடிந்த பின்பாக உட்கார்ந்து நீங்கள் குடும்பமா உட்கார்ந்து என்ன பண்ணணும்? தியானம் பண்ணிட்டு போங்க. இங்க புரியாத காரியங்கள் எல்லாம் நீங்க தியானம் பண்ணும்போது புரியும். ஒன்று புரியலைன்னா அப்புறம் அடுத்தது புரியாது. 1 + 1 = 2 இது புரியலைன்னா 2 + 2 = 4ன்னு புரியாது. மேத்தமெட்டிக்ஸ் அப்படி தானே? அப்போ ஆரம்பம் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போயிட்டு இருப்போம் உங்களை, அதனால புரியாது. அது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு முதல் அதிகாரம் முடிந்த பின்பு 2ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 7 விதமான சபைகளுக்கு எழுத வேண்டிய காரியங்களை பரிசுத்த யோவானுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய விசேஷித்த தூதன் கொண்டு வந்து கொடுக்கிறான். இதை நம்ம ஏற்கனவே லைட்டா இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த தூதனுக்கு பேரும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஞாபகம் இருக்கா யாருக்குன்னு? பால்மோனி என்கிற ஒரு தூதன், த ஒண்டர்ஃபுல் நம்பரர். அவனுக்கு ஆங்கிலத்தில் என்ன இருக்கு? த ஒண்டர்ஃபுல் நம்பரர். புரியுதா? ஆச்சரியப்படத்தக்க விதமாய் எண்ணிக்கை இடுகிறவன். இப்போது இருக்கிற பைபிள் அதெல்லாம் இல்லை, 15ஆம் நூற்றாண்டு பைபிளில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தூதன் மூலமாக முதல்ல எபேசு சபையின் தூதனுக்கு இதை எழுது. இந்த 7 சபைகளும், அவங்க 7 சபைகள் சொல்றாங்க. இந்த 7 சபைகளும் ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு நீ இதை எழுது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆசியான்னா நீங்க பார்க்கிற இந்த இப்பொழுதைய ஆசியா கண்டம் அல்ல. அந்த ஆசியா என்று சொல்லப்படுகிற பகுதி இப்பொழுது துருக்கி என்று சொல்லப்படுகிற பகுதி. துருக்கி என்ற ஒரு தேசம் இருக்கிறது. இப்போ துருக்கியேன் என்று நம்ம பேர் மாற்றி இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் இருந்த 5 சபைகள், மன்னிக்கவும் 7 சபைகள், அந்த துருக்கி தேசத்தில் இருந்த 7 சபைகளை குறித்து தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த தேசத்தில் இருக்கிற 7 சபைகளை சொல்ல வேண்டும் என்றால், சபைகளில் 7 சபைகளிலே இருக்கிற வித்தியாசமான நிலைமைகள். எந்த சபையில் எந்த பிரச்சனை இருக்கு, எந்த சபையிலையும் பிரச்சனை இல்லாத சபையே கிடையாது. எல்லா சபைகளிலும் குறைகள் உண்டு. அதனால நாங்க போற சபை பெர்ஃபெக்ட் சபை, இங்க குறையே இல்லை அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அந்த பரிசுத்த யோவான் உயிரோடு இருக்கும் போது தான் எழுதுறாரு. இது கிபி
95 96வது ஆண்டிலே, முதல் நூற்றாண்டிலே எழுதப்பட்டதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இந்த காலகட்டங்களெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ எழுதப்பட்ட அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது எழுதும்போது 7 சபைகளை மாடலாக எடுத்து கொடுக்கிறார் ஆவியானவர். பிதாவாகிய தேவன் அதை சொல்றாரு. 7 சபைகளும் ஒரு மாடலாக, ஒரு மாதிரியாக எடுத்து கொடுக்கிறார். 7 சபைகள் மாத்திரமில்லை, நிறைய சபைகள் இருந்தது. தெசலோனிக்கே சபைகள் இருந்தது, பிலிப்பி சபை இருந்தது, அப்புறம் என்ன கொலோசே சபை இருந்தது, கொரிந்து சபை இருந்தது. இதெல்லாம் அங்கே மாடலாக எடுக்கவே இல்லை. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற 7 சபைகளும் ஒரு மாடலாக, ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 சபைகளுக்கும், அந்த 7 சபைகளுடைய நிலைகளுக்கும் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 7 உவமைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும்னா மத்தேயு 13ஆம் அதிகாரத்தையும் எடுத்து வச்சுக்கணும், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இந்த ரெண்டையும் தொடர்பு படுத்தி தான் இந்த செய்தி போகும். புரியுதா? மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற முதல் உவமை, 7 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் உவமை விதை விதைக்கிறவனுடைய உவமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உவமையை சொல்லும் போது இயேசு அங்கு கூடியிருந்த ஜனங்கள் மத்தியிலே பேசுகிறார். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அப்போ ஜனங்கள், திரளான ஜனங்கள் இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்கும்படி வந்தார்கள். நான் ஏன் பிரசங்கம்னு சொல்றேன்னா, போதனை வேற, பிரசங்கம் வேற. அதை உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ரட்சிக்கப்படாதவனுக்கு பிரசங்கம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு போதகம், உபதேசம். மலை பிரசங்கம் அல்ல, அது செர்மன் ஆன் த மவுண்ட் என்று தவறாக சொல்லிவிடுகிறார்கள். அதை சொல்லும் போதே இயேசு சீஷர்களுக்கு உபதேசித்து சொன்னதாவது, வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், என்ன சொல்லியிருக்கிறாரு? உபதேசித்து சொன்னது. யாருக்கு? சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். சீஷர்களுக்கு அவர் உபதேசித்து சொன்னார். இங்க திரளான ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க, அவர்களுக்கு பிரசங்கம் பண்றார். நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். பிரசங்கத்துக்கும் உபதேசத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், பிரசங்கத்தில் உவமைகள் இருக்கும். பிரசங்கத்தில் என்னதுங்க? உவமைகள் இருக்கும், சாட்சிகள் இருக்கும். பிரசங்கத்தில் டெலிவரன்ஸ் இருக்கும், அற்புதம் அடையாளம் நடக்கும். இது பிரசங்கம். அதனால தான் பௌர்ணமி ஜபத்தில் உங்களுக்கு பிரசங்கத்தை கொண்டு வருகிறோம், விசுவாசத்தை கொண்டு வரும்படியான பிரசங்கம். ஏனென்றால் அவர்கள் விடுதலையாக வேண்டும், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ரட்சிக்கப்படாதவனுக்கு சொல்றது, ரட்சிக்கப்பட்டவனுக்கு உபதேசங்கள் கொடுக்க வேண்டும். சபையில் வந்ததுக்கு அப்புறம் அவன் சீஷன், அவனுக்கு கொடுக்க வேண்டியது போதகம், பலமான ஆகாரம். பாலை குடிக்க கொடுக்க விடாது. புரியுதா? இதுதான் வித்தியாசம். இங்க இதுல ஓமை இருக்காது, கதை கட்டுரை எல்லாம் இருக்காது, அப்புறம் என்ன இருக்காது? சாட்சிகள் இருக்காது. இதெல்லாம் எதுல இருக்காது? போதகத்தில் இருக்கிறது. அதான் கொஞ்சம் வித்தியாசமா. இது கொஞ்சம் கடினமான உபதேசமா இருக்கும், புரிந்து கொள்றது கொஞ்சம் கடினம். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன பண்ணணும்னா நல்ல உற்சாகமாக தான் கேட்கணும். கொஞ்சம் உபதேசம் கொஞ்சம் என்னவா போவோம், கடினமாக போவோம். பலமான ஆகாரம் சாப்பிட பழகிறவனுக்கு தான் பலகான ஆகாரம் ஜீரணிக்கும். குழந்தைக்கு கொண்டு பிரியாணியை கொடுத்தா என்ன ஆகும், ஜீரணம் ஆகாது. அப்புறம் ஃபுட் பாய்சன் சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போகணும். புரியுதா? அதற்காக வளர்ந்தவங்களுக்கும் நான் இல்லை உங்களுக்கு ஃபுட் பாய்சன் தான் வரும், அதனால நான் உங்களுக்கு பால் தான் கொடுப்பேன்னு பால் கொடுத்துருந்தா எப்படி? வளர்ந்தவங்களுக்கு என்ன கொடுக்கணும், நல்ல பிரியாணி, மட்டன் பிரியாணி தான் கொடுக்கணும். அப்படி தானே? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வளர வேண்டும், உங்களுக்கு மட்டன் பிரியாணி தான் நாங்கள் போடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அங்கே சொல்லும்போது கூட மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது கூட அவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். புரியுதா? என்ன பண்றாரு? மத்தேயு 13:9 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்கா இல்லையா? காது இல்லாதவங்க யார் இருக்கிறாங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் காது இருக்கு தானே? அப்ப காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அந்த ஓமையை சொல்றார். அந்த ஓமையை சொல்லிட்டு இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கும் அவர் சொல்லும் போது, 7 சபைகளையும் கடைசியில் நீங்க பார்க்கலாம். அதை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எப்படி தொடர்பு வருது பாருங்க. அங்கேயும் இயேசு இதுதான் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். இங்கேயும் அதே மாதிரி 7 சபைகள்லையும் நீங்க பார்க்கலாம். புரியுதா? 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த 7 சபைகள் இருக்கு. அந்த 7 சபைகளுக்கும் சொல்லும் போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல ஷார்ப்பா கேட்கணும். தூங்கிட்டு இருந்து கேட்க கூடாது. எப்படி கேட்கணும்? நல்ல ஷார்ப்பா கேட்கணும். தூக்கம் ஈக்கம் வரதா இருந்தா நேரே போய் முகத்தை கழுவிட்டு என்ன பண்ணணும், தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு ஜாமுன்னு உட்காருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இப்போ அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3 to 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். நமக்கு தெரிந்த வசனம் டக்குன்னு வாசித்து போயிடுவோம். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இதனுடைய விளக்கத்தை சீஷர்கள் கேட்கிறாங்க. புரியுதா? தனிமையா இருக்கும். இது பொதுவாக அவர் பேசிட்டார். தனிமையா இருக்கும்போது சீஷர்கள், இயேசுவே இதனுடைய விளக்கத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன போது இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உங்களுக்கு அருளப்பட்ட கிஃப்ட் சீஷர்களுக்கு மட்டும். மற்றவங்களுக்கு என்ன படல, அந்த கிஃப்ட் கிடைக்கல. உங்களுக்கு அருளப்பட்டதா இல்லையா? அதோடைய விளக்கத்தை நம்ம கேட்க போறோமா இல்லையா? புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட விளக்கத்தை சொல்றாரு. நான் விளக்கத்தை எல்லாம் நீங்க சொல்லணுமா இல்லை நீங்க தெரிஞ்சுக்குவீங்களா? இருக்கு, ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேணா டக்கு சொல்லிட்டு போலாமே. 13ஆம் அதிகாரம் 18 to 23 வரைக்கும் இருக்குல்ல. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்கிறவன் அல்ல, வசனத்தை கேட்டு உணராதிருக்கிறவன். பாருங்க,
ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, வசனத்தை கேட்கிறதல்ல, அந்த வசனம் நம்முடைய இருதயத்துக்கு போய் உணர்வை கொண்டு வர வேண்டும். வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்துட்டு வசனத்தை தூக்கிட்டு போயிடும். அப்படியே யார் அவன்? பொல்லாங்கன். அவனுக்கு பேர் போட்டிருக்கு. பொல்லாங்கன் ஆகிய பிசாசு வசனத்தை கேட்காதபடி உங்களை தசை திருப்பிடுவான். பிள்ளைய மடியில் வச்சிருப்பீங்க, பிள்ளை ஒயின்னும், உங்களுடைய அட்ராக்ஷன் எங்கே போயிடும்? பிள்ளைகிட்ட போயிடும். வேற ஏதாவது நினைச்சிட்டு இருப்பீங்க, உங்களுடைய சிந்தனை அங்கே போயிடும். ஏன்னா வசனத்தில் போக முடியாது. வசனத்தில் கேட்டு வசனம் உங்களுடைய இருதயத்தில் போயிடுச்சுன்னா அது உணர்வை கொண்டு வரும், மனம் திரும்புதலை கொண்டு வரும். புரியுதா? அதை இந்த முதல்ல பிசாசு செய்கிற பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? உணர்வில்லாத இருதயத்தை கொடுக்கிறது தான் பிசாசுடைய வேலை. எவ்வளவுதான் வசனம் கேட்டாலும் இப்படி வரும், இந்த பக்கமாக போயிடும், இந்த காதில் போட்டு இந்த காதில் போயிடும். ஆனால் வசனம் எங்கே போனோம்? இந்த காதில் கேட்டு அப்படி இறங்கி இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இறங்கணும். அப்படி ஏன்னா இருதயத்தின் உணர்வு அவன் இருதயத்தில் வந்தாதான் அது நம்ம சீர்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். பக்கத்தில் அவன் இருக்கானான்னு பார்த்துக்கணும். நீங்க அவன் என்ன பண்ணிடுவான்? வந்து வசனம் உள்ள போகாதபடி பறித்து கொண்டு விடுவான். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். புரியுதா? அதனால தான் எத்தனை தடவை தான் கர்த்தருடைய சபைக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க, ஆண்டவருக்குரிய பிள்ளையா மாறுங்க மாறுங்க மாறுங்கன்னு சொன்னாலும் சில ஆட்கள் திருந்தவே ஏன் திருந்தாம இருக்கிறாங்க? வசனம் உள்ள போய் இருதயத்தில் உணர்வு கொடுக்கல. இதுதான் பிரச்சனை. இருதயத்தில் உணர்வு கொடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை மாறிடும். இது செய்தவன் யாரு? பொல்லாங்கனாகிய பிசாசு. நமக்கு தெரியாம நம்ம ஏமாத்திட்டு இருப்பான். ஆண்டவர் அதுதான் முதல்ல விளக்கம் கொடுக்கிறார். அடுத்தது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறான். இவன் ரெண்டாவது கேட்டகரி. வசனத்தை கேட்ட உடனே ஐயோ, இவர் இல்லவா நம்ம ஆண்டவர், இவர் இல்லவா நமக்கு ரத்தத்தை சிந்தினார், இவர் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு ஜம்முன்னு வந்து நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே நான் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு அவன் தான் முன்னாடி வந்து நிற்பான். ஞானஸ்தானம் கொடுத்த உடனே தேவன் ஒரு பிரச்சனையை கொடுப்பார். ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க எல்லாம் பயந்துடாதுங்க. என்ன வரும்னா வசனத்தின் நிமித்தம் சில உபத்திரவம் உண்டாகும். அதான் பாருங்க, கொஞ்சம் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டாகும். என்ன உபத்திரம் உண்டாகும் நினைக்கிறீங்களா? வசனத்துக்கு நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கியிருப்பீங்க, இப்ப நீங்க லஞ்சம் வாங்க முடியாது. அதுக்கு முன்னாடி உங்க மனைவி கேட்கறதெல்லாம் என்ன பண்ணீங்க? லஞ்சம் வாங்கினதுனால. ஏன்னா கஷ்டப்படாம வந்தது தானே. உன் மனைவி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஸ்விக்கி என்ன, சொமேட்டோ என்ன ஆர்டர் பண்ணுவேன். டீயை கூட இப்போ என்னதுக்கு எங்கே ஆர்டர் பண்ணுறது? அவ்வளவு சோம்பேறித்தனம் வந்து போச்சு. ஒரு டீ செய்கிறதுக்கு 5 ரூபா ஆகுமா நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கு? அதில் சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் 25 ரூபாவா? நம்ம எவ்வளவு சோம்பேறியாக மாறிட்டோம் பாரு. எவ்வளவு சோம்பேறியாக மாறி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல சோம்பேறித்தனம் வந்து 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 சோம்பலின் அப்பத்தை புசித்து கொண்டிருக்கிறாய். குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லும் போது அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்க மாட்டாள், ராத்திரி பகலா உழைப்பா. நீதிமொழி 31 இருக்கு. நம்ம ஆளு ராத்திரி இரவும் பகலுமா நீ வந்து முழிச்சிட்டு இருக்கிற? முழிச்சிட்டு தான் இருக்கிறேன், மொபைலை வச்சுட்டு முழிச்சிட்டு இருக்கிறேன். நான் ராத்திரி 2 மணி வரைக்கும் என்ன பண்றேன்? மொபைலை வச்சுட்டு முழிச்சிட்டு இருக்கிறேன். சோம்பேறியா. காலையில் 12 மணிக்கு தான் நான் எழும்புறேன். சோம்பேறியா. எழும்புனதுக்கப்புறம் எனக்கு என்ன, மொபைலில் ஆர்டர் பண்ணுறேன், எல்லாம் வீட்டுக்கு வந்துடுது.
நீ சோம்பேறியா செய்து சாப்பிட்டு சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போற. ஏன்னா அவன் செய்கிற சாப்பாடு எல்லாமே ருசி உண்றதுக்காக வேண்டி என்னெல்லாமோ போட்டு செய்கிறான். நீ வீட்டில் செய்தா அதை ஒழுங்கா செய்வ. நாங்கள் நல்லபடியாக வாழணும், என் கணவன் நல்லபடியாக வாழணும், என் பிள்ளைகள் நல்லபடியாக வாழணும் என்பதற்காக என்னென்ன காரியம் நல்லது பார்த்து செய்வ நீ வீட்டில். ஆனால் நீ கடையில் வாங்கிறது எல்லாமே உன்னை சாகடிக்கிறது என்பது நீ மனதிலே வைத்துக்கொள். நீ சோம்பலின் அப்போ சாப்பிடலையோ அது எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த காரியத்தை வசனத்தின் நிமித்தம் என்ன உண்டாகுது? உபத்திரவம். இப்போ லஞ்சம் வாங்க முடியும். வசன சர்ச்சுக்கு வந்துட்ட, சர்ச்சில் என்ன சொல்றாங்க? லஞ்சம் வாங்காத, ஒழுங்கா வேலை செய், கர்த்தருக்கு பயந்து வேலை செய். இதே மாதிரி சில காரியங்கள் சொல்றோமா இல்லையா? இந்த வசனத்தை நீ கை கொள்ளும் போது வீட்டிலேயே உனக்கு என்ன படும்? உபத்திரவம் வரும். அப்பா நீ முன்னாடி எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்த, சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே நீ என்ன பண்ணல, வாங்கி கொடுக்கல. முன்னாடி ஊதாரித்தனமா வாங்கி கொடுத்தாரு உங்க அப்பா. ஏன்னா காசு எப்படி எல்லாமோ வந்தது. இப்ப உங்க அப்பா உழைச்சி உண்மையா சம்பாதிக்கிறதுனால அதோடைய வலியை தெரிஞ்சு என்ன பண்றாரு? தேவையானது மட்டும் வாங்கி கொடுக்கிறார். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், புரியுதா? இப்போ நம்ம பரிசுத்தமானா மாறணும். இப்போ அதற்காக நமக்கு வீட்டிலையும் வரும் உபத்திரவம், போற இடத்துலையும் வரும், புரியுதா? இதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி அடிச்சுட்டு வாழ்ந்துருப்போம், இப்போ வெளியில போயிட்டு இருப்போம். நம்ம நண்பன் வருவான், என்ன நண்பா நீ சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துட்டு போனதுனால இப்போ என்ன பண்றது இல்லை, எங்க பக்கத்துல வரலையே. அவன் ஏதாவது போட்டு வாங்குவான். உன் போகும்போது கூட்டத்திலே சொல்லுவாங்க, இவன் பரிசுத்த புலி ஆயிட்டான்ப்பா அப்படின்னு ஒன்ன ஏதாவது சொல்ல வைப்பான். அதுக்காக வேண்டி நீ திருப்பி தண்ணி அடிக்க போக வேண்டியதாயிடும். இதை மாதிரி சின்ன வெளியில சின்ன உபத்திரவங்கள் எப்படின்னாலும் வரும். அப்போ வசனத்து நிமித்தம் உபத்திரவம் துன்பமும் உண்டான உடனே இவன் என்ன பண்ணுவான்? இடரல் அடைவான். இவன் பிரயோஜனம் கொடுக்க மாட்டான், இவனுக்கு இடரல் உண்டாகும். மூன்றாவது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அவனும் பலனற்று போவான். மூன்றாவது, இவன் வசனத்தை கேட்கிறவன் நல்லா முளைச்சு நல்லா வளர்ந்துடுறான். வளரும் போது முள்ளு அவனை சுத்தி வளருது. ஒரு செடி வளரும் போது சுத்தி முள்ளு வளர்ந்தா என்ன ஆகும்? அது அதோடைய அந்த சத்துவத்தோட அதோடைய பலத்தோட வளராது. இங்க உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்னொன்னு இருக்கு சிற்றின்பம். இந்த மூணும் சேர்ந்து இவனை நெருக்கணும் அப்படியே. இப்போ கர்த்தருடைய சபைக்கு போறதுனால இவன் உலக கவலையிலிருந்து கொஞ்சம் விடுவே ஆகணும். ஏன்னா தேவனை குறித்த கவலை எனக்கு வரணும், புரியுதா? ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவெல்லாம் ஜாலியா காரை எடுத்துட்டு ஜாலியா சுத்துவான், அங்க போவான் இங்க போவான், சினிமாவுக்கு போவான், எல்லாம் போவான். ஆனா இவன் என்ன பண்ணணும்? இப்போ ஆண்டவரை தேடி வரணும். நீங்க எல்லாம் உங்களை வருத்தி தானே வந்திருக்கிறீங்க இவ்வளவு தூரத்துல இருந்து கர்த்தருடைய சபைக்கு. ஏன் இந்த நேரத்தில் வீட்டில் யாராவது நம்ம போகலாமே, அந்த கல்யாணத்துக்கு போவோம், அப்புறம் அந்த வண்டலூர் ஜூக்கு போவோம், அப்படி இப்படி போகலான்னா ஏன் எல்லாரும் போகிறான்? உங்கள் வீட்டு பிள்ளை கேட்கும், உங்கள் மனைவி கேட்கும், இவர் வந்தார் எங்களை கூட்டிகிட்டே எங்கேயும் போக மாட்டேங்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை சரி, மற்ற நாள் தான் வேலைக்கு போகிறாரு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சை விட்டுவிட்டு எங்கே வந்திருக்கக்கூடாது, எங்களை கூட்டிகிட்டு போயிடக்கூடாதா? இதெல்லாம் பிரச்சனை வரும். சிற்றின்பம், 3 காரியங்கள் நெருக்கும். அந்த வசனத்திலே நிலைத்திராதபடி, வசனம் பலன் கொடுக்காதபடி, இந்த உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம், இந்த 3 அவங்களை நெருக்கும். நெருக்கிறதுனால இந்த வசனம் என்ன செய்யாது? பலன் கொடாது. அதான் சொல்ல வசனம், அவனும் பலனற்று போவான். இயேசு இதை விளக்குறார். அடுத்தது சொல்லலாம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். இங்க 100, 60, 30 இருக்கு.
மார்க் என்ன எழுதுறாருன்னா 30, 60, 100ன்னு எழுதுறாரு. லூக்கா என்ன எழுதுறாருன்னா 100 அப்படின்னு எழுதுறாரு. எது அப்படி ஆகிருந்தாலும் இருக்கணும், பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 100 மடங்கு பலன் கொடுத்தாலும் சரி, 60 மடங்கு பலன் கொடுத்தாலும் சரி, அந்த வசனம் பலன் கொடுக்கிறதாய் மாறுகிறது. அவன்தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். புரியுதா? இந்த சம்பவம் 1ஆம் நூற்றாண்டு சபையோடு சம்பந்தப்பட்டது. இப்ப நான் எபேசு சபைக்கு கொண்டு வர்றாங்க. 1ஆம் நூற்றாண்டு சபை புதிய மார்க்கமாகிய கர்த்தருடைய மார்க்கம், சத்திய மார்க்கம் விதைக்கப்பட்டது. 1ஆம் நூற்றாண்டுல விதைக்கப்பட்டது. விதைக்கப்பட்டு சபை வளர ஆரம்பித்தது. அப்போஸ்தலர் காலத்திலே உள்ள சபைதான் இந்த விதைக்கப்பட்ட சபை. இது முதல் நூற்றாண்டுல உள்ள சபை. அந்த சபை இவருடைய ஆரம்பம் இன்னும் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. புரியுதா? அது முழுமையா அங்க ஆரம்பிச்சது அது கண்டினியூஸா நடந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம கூட கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிறோமா இல்லையா? அது அப்போ நின்று போகல, நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசு சபையின் தூதனுக்கு எழுதுனா நம்ம வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு, 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அதோடைய விளக்கம் என்னன்னா, அந்த 1:20 சொல்றாரு, என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். 7 சபையிலே கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், 7 நட்சத்திரங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? 7 சபைகளாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகள். அப்போ இந்த சபைகள் நடுவே அவர் உலாவுகிறார். முதல் வசனம் என்ன சொல்லு பாருங்க, 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 7 பொன் குத்து விளக்குகள் என்பது என்னதுங்க? 7 சபைகள். அந்த காலகட்டத்தில் தெய்வம் சபைகளின் நடுவே உலாவிக் கொண்டிருந்தார். அதனால அற்புதங்களும் அடையாளங்களும் சபைகளில் செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. கர்த்தருடைய வசனம் பரம்பிக்கொண்டே இருந்தது. பொன் குத்து விளக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? உங்க வீட்டில் இருக்க பொன் குத்து விளக்கு கிடையாது. இதுதான் அந்த பொன் குத்து விளக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? பார்த்தீங்களா? இதுதான் பொன் குத்து விளக்கு. 7 பொன் குத்து விளக்கு. அதில் 7 இருக்கும் பாருங்க. நடுவில் 1, இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆனால் பரலோகத்தில் இருக்க இப்படியா இருக்கும்? பெருசாக இருக்கும். புரியுதா? பரலோகத்தில் பெருசாக இருக்கும். அதே மாடல்ல மோசேக்கு தெய்வம் என்ன சொன்னாரு? பரலோகத்தில் உனக்கு காண்பிக்கப்பட்ட படி, அந்த மாதிரியின் படி நீ செய்ய எச்சரிக்கையாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி செய்ய சொன்னாரு. அதே மாதிரி மோசே என்ன பண்ணார். அதுதான் இந்த வடிவம். இந்த வடிவத்தில் அந்த 7 பொன் குத்து விளக்கு இருக்குல்ல, அதில் மேலே என்ன எரியும்? குத்து விளக்கில் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த மேலே இருக்கிற இடத்துல அந்த 7லையும் அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும். புரியுதா? இது ரொம்ப பெருசாக இருக்கும். தேவன் இந்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபைகளின் நடுவே என்ன பண்ணிட்டு இருந்தாரு? உலாவிக் கொண்டிருந்தார். அதுக்கு மேலே லைட் எரியும். புரியுதா? லைட் எரியும்னா உங்களுக்கு தெரியும், இந்த குத்து விளக்கை எடுத்தால் லைட் என்ன ஆகும்? அந்த லைட்டு தான் இயேசு. ஏன்னா சபைக்கு தலை யாரு? இயேசு. மேலே இருக்கிற அந்த லைட்டுங்க இதில் போடல, லைட்டு அதுதான் இயேசு. அவர் சபைகளின் நடுவே உலாவி. சபைக்கு தலை இயேசுன்னு பைபிளில் நிறைய இடங்கள் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் உன் கிரியைகளையும் 7 சபைகள்லையும் அதை எழுதுறாரு.
என்ன எழுதுறாருன்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். தேவன் என்ன சொல்றாரு? 7 சபைகளும் நாம படிக்கும்போது நம்ம வரும் பாருங்க, அது முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்பாட்டையும் தேவன் என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறார். அறியாத தெய்வம் இல்லை. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். 7 சபைகள் எழுதுறாரு. அதனாலதான் கடைசியில இயேசு வெளிப்படுத்துற விசேஷம் 22 சொல்லும் போது, அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என்ன சொன்னாரு? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி, வெளிப்படுத்தின விசேஷம் 22:12, அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவனவன் கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன், ரிவார்டு. பலன் என்னங்க? பரிசு, கிஃப்ட், ரிவார்டு என்னோடு கூட வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவர் 2000 வருஷம் தாண்டி என்ன பண்ணல? சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வக்குமாரனே, இந்த சீயோனின் மாதுகள் சேடித் திரிகின்ற செய்தி கேளிரோ. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதில் ஆளுகை செய்திட ஜல்தி வாருமே. எல்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க. சீக்கிரம் வாரும் ஐயா. புரியுதா? சீக்கிரம் வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே சீக்கிரம் வரப்போகிறார். அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கும்படி, நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நாம என்னென்ன கிரியைகள் நடப்பிக்கிறோம் என்பதற்கான ரிவார்டை கொடுக்கிறதுக்கு அவர் வருகிறார். சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக அவர் சொல்றாரு, உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தாய். அப்ப பொய் அப்போஸ்தலர்கள் எப்ப இருந்திருக்கிறாங்க? அப்பவே இருந்திருக்கிறாங்க. இப்பவும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க? நாங்க அப்போஸ்தலர்னு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பையில இருந்தே இருக்கு அதெல்லாம். புரியுதா? அவர்கள் சோதித்து கண்டறிந்தார்கள், இவன் அப்போஸ்தலர் இல்ல, இவன் பொய்யான அப்போஸ்தலர், தன்னை பொய்ன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். அப்பவே இருந்தாங்க. இப்பவும் நிறைய என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அப்போஸ்தலர்கள் அப்படி தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் என்றால் அப்போஸ்தலர்களுடைய கைகளில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததுக்கு வேத ஆதாரங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களை பற்றி சில காரியங்களை சொல்லும்போது 2 கொரிந்தியர் 12:12 கொஞ்சம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க? எல்லாவித பொறுமையோடும் அடையாளங்கள் ஒரு அற்புதங்கள் வல்லமைகள் எல்லாம் அவர்களால் நடப்பிக்கப்பட்டன. இதெல்லாம் அப்போஸ்தலர்களுடைய ஒரு அடையாளம். அப்போஸ்தலர்கள் ஒரு சபைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. எந்த அப்போஸ்தலனாவது ஒரு சபையில் உட்கார்ந்து ஊழியம் பண்ணியிருக்க நீங்க பார்த்துருக்கீங்களா? பைபிளில் நீங்க பாருங்க, டிவியில் போடுவாங்க, அப்போஸ்தலர் சோ அண்ட் சோன்னு போடுவாங்க. அவரை பார்த்தா அவர் சபைக்கு ஏதாவது ஒரு சபைக்கு மேய்ப்பராக இருப்பார். மேய்ப்பர்
உடன் ஊழியர், மூப்பர், மேய்ப்பர், இவங்கெல்லாம் ஒரு சபைக்கு உட்பட்டவங்க. ஆனால் சபைக்கு உட்படாதவங்க இருக்கிறாங்க. யார் தெரியுமா? ஊழியங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர்கள் ஒரு சபைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் அங்கங்கே போய் ஊழியம் பண்ணுவாங்க. போதகர்கள், பைபிள் டீச்சர்ஸ் ஒரு சபைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அப்போஸ்தலர்கள் ஒரு சபைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இவர்களெல்லாம் அங்கங்கே போய் ஊழியம் செய்வாங்க. விசேஷமாக அப்போஸ்தலர்கள் அங்கங்கே போய் ஊழியம் செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அற்புத அடையாளங்களை செய்துட்டு அங்கே ஒரு சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. அதனால திருப்பி வந்து அவங்க பார்ப்பாங்க, சபையெல்லாம் நல்லா இருக்கா, தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறதா, இப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? அப்போ அப்போஸ்தலர்கள்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தாங்களா, பண்ணலையா? எல்லா அப்போஸ்தலர்களும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஏனென்றால் பரிசுத்த பவுல் எழுதும்போது பேதுருவை போலவோ யோவானை போலையோ மனைவியாகிய சகோதரியை கூட்டிட்டு போக எனக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா பேசுறார். புரியுதா? அதனால கல்யாணம் பண்ணல, அதனால அப்போஸ்தலர்கள்லாம் சொல்லக்கூடாது. அப்போஸ்தலர்கள் எல்லாருமே கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பரிசுத்த பவுல் மட்டும் கல்யாணம் பண்ண மாதிரி நமக்கு என்ன கிடைக்கல, ஆதாரம் கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து சபைகளை ஸ்தாபித்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய கைகளினால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் தங்களுக்கென்று சொந்தமாக எதையும் வைத்திருக்கவில்லை. அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணல? தங்களுக்காக சொந்தமாக எதையும் வச்சிருக்கல. இப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் இருந்தது. இத அந்த எபேசு சபையில் இருந்த விசுவாசிகள் கண்டறிந்தார்கள். யாரு உண்மையான அப்போஸ்தலன், யாரு பொய்யான அப்போஸ்தலன் என்று கண்டறிந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக வாசிக்கலாம். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய பிரயாசம் இளைப்படையாம பிரயாசப்பட்ட எபேசு சபையே, முதலாம் நூற்றாண்டில் இருந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இளைப்படையாமல் அடி உத எவ்வளவு பண்ணாலும் ஒரு பக்கம் அடி வாங்குவாங்க, ஒரு பக்கம் போய் ஆண்டவருடைய வசனத்தை விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஃபுல் விதைக்கிறது தான். அதுதான் அந்த விதைக்கிற காரியங்களை அவர் சொல்றார். ஃபுல்லாக விதைச்சிட்டே இருந்தாங்க. நிந்தை, அவமானம், பாடு யாருனாலும் பரவாயில்ல, ஒரு பக்கம் ஓடுவாங்க, அடிபட்டு ஓடுவாங்க. அடிபட்டு ஓடுற இடத்துல என்ன பண்ணுவாங்க? சபை அடிபடுறாங்க, உதைக்கப்படுறாங்க, ஓடுறாங்க. அங்கே போய் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறது அவங்களால இருக்கவே முடியாது. இப்படி பிரசங்கித்து 3000 5000 திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அதுதான் அவர் சொல்றாரு, உன்னுடைய பிரயாசம் ரொம்ப பெரிது, உன்னுடைய கிரியைகள் ரொம்ப பெரிது. நீ எல்லாம் பொறுமையா இருந்து எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கிற, எவன் எல்லாம் தப்பு பண்றான் பார்த்துக்கிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். கிரியைகளை எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உனக்கிட்ட ஒரு குறை உண்டு. இவ்வளவு மேன்மையான பரிசுத்தமான அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அது என்னவென்றால், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ என்ன ஃபாலோ பண்ணும்போது, என்ன பிடிக்கும் போது ரொம்ப அன்பா வந்து என்கிட்ட சேர்ந்துக்கிட்ட, ஆண்டவரே நீர் தான் எல்லாம், உம்மை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னு நீ வந்து என்கிட்ட சேர்ந்த, கொஞ்சம் கொஞ்சமா என் மேல இருந்த அன்பு கொஞ்சம் விலகிடுச்சு. சில பெண்கள் சொல்லுவாங்க, அந்த டைம்ல என்ன எப்படி அன்பா வச்சிருந்தாரு, கொஞ்ச நாள் போக போக அது வம்பா மாறி போச்சு. இப்படி தானே கேட்டால் நிறைய பேர் சொல்லுவீங்க. அதே மாதிரி சரிதா? முதல்ல அன்பாக தான் வைப்பார். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் மட்டும் என்ன சொல்கிறீங்க? முதல்ல அத்தான் அத்தான் என்று சொன்னீர்கள், இப்பொழுது உங்கள் பிள்ளைய பேர சொல்லிட்டு அவங்க அப்பான்னு கூப்பிடுறீங்களா இல்லையா? பிள்ளைகிட்ட சொல்லு, ஏண்டி அப்பாவை வர சொல்லு, இப்படி தானே சொல்கிறீங்க. அப்படி தானே சொல்கிறீங்க. முதல்ல கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னீங்க? ஐயோ கொஞ்சினீங்க,
அத்தான் அத்தான் பொத்தான் பொத்தான்னு பேசுனீங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? ஜோசப் உங்கள் அப்பாவை கூப்பிடு, ஜோசப் அப்பா வெளியில் போயிருக்கார், அப்படி தானே சொன்னீங்க. மாற்றினீங்களா இல்லையா நீங்கள் எல்லாம்? அதே மாதிரி தான் ஆதியில் இயேசுவிடத்தின் அந்த அன்பை விட்டார்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்படிப்பட்ட அன்பு ஆதியில் இருந்தது. எபேசு சபையே ஆதியில் அப்படிப்பட்ட அன்பு இருந்தது. அந்த அன்புல கொஞ்சம் குறை இறங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்ட, நீ எனக்காக ஓடுறதுல கொஞ்சம் இறங்கிட்ட, என்னை நேசிக்கிறதுல கொஞ்சம், எனக்காக அர்ப்பணிக்கிறதுல கொஞ்சம் நேரத்தை எடுத்துட்ட, அந்த குறை உனக்கு உண்டு. அதனால ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நீ என்ன நிலையில விழுந்த, எவ்வளவு பாசமா என்கிட்ட இருந்த, எவ்வளவு அன்பா என்கிட்ட இருந்த, அந்த நிலைக்கு திரும்பவும் என்ன பண்ணு? திரும்பவும் வா, மனம் திரும்பு. இல்லாவிட்டால் மனம் திரும்பி ஆதியில் என்கிட்ட கொடுத்த அன்பை கொண்டு என்ன பண்ணு? மனம் திரும்பு. அப்ப பெண்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? இப்போ ஆதியில எப்படி அத்தான்னு கூப்பிட்டியோ அதே மாதிரி அதே அன்புக்கு என்ன பண்ணு? அத்தான், உனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு காரியத்துக்கு தான் சொன்னேன். இங்க சபையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆதியில் என்கிட்ட எவ்வளவு அன்பா இருந்தியோ அதே அன்புக்கு என்ன பண்ணு? திரும்பி வா. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, அதுக்கு தான் அந்த விளக்கம் நான் போட்டேன். சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். யார் இந்த நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்னு நான் கொஞ்சம் செக் பண்ணேன் யாருன்னு. அப்போ இந்த நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்னா அவங்க பேரு கிடையாது. அது நிக்கோலாய் என்கிற ஒரு மனிதனுடைய கொள்கைகளை பின்பற்றுகிறவர்கள், அதான் மதஸ்தர். நிக்கோலாய் மதம். நிக்கோலாய் என்கிற ஒரு மதஸ்தர் அவர்கள் என்ன பண்ணா ஒரு கிரியைகளை பண்றாங்களாம். அந்த கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தன்னுடைய சுய லாபத்திற்காக சபையில் உள்ள ஜனங்களை சுரண்டினார்கள். தன்னுடைய சுய லாபத்துக்காக சபையில் இருக்கிற ஜனங்களை அவனை என்ன பண்ணியிருக்கிறாங்க? சுரண்டினார்கள். எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்ற வார்த்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. புரியுதா? அந்த காரியத்தை அவங்க செய்திருக்கிறாங்க. இது எப்ப நடந்தது? அப்போஸ்தலர் காலத்திலேயே. பேதுரு உயிரோட இருந்திருந்தா அந்த அனனியா சப்ராவுக்கு வந்த நிலை வருமா வராதா? அனனியாவும் சப்ராவும் பொய் சொன்னதுனால பொய் சொன்ன உடனே விழுந்து செத்துக்கிட்டாங்க, அப்படியே கணவன் மனைவி. அதே மாதிரி பேதுரு மட்டும் அப்போ உயிரோடு இருந்திருந்தா இந்த சுரன்ற ஆளை பார்த்துக்கிட்டு அங்கேயே அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? மரணத்தை தழுவி கொண்டிருப்பார்கள். அவர் கிபி 65 இறந்துட்டார். நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த புத்தகம் எழுத போது என்னது கிபி 95-96, அது முதல் நூற்றாண்டில் தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்படுகிறது. அந்த முதல் நூற்றாண்டில் இருந்த காரியத்தை தான் சொல்றாரு. புரியுதா? அந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் அந்த மாதிரி மதத்தை என்ன பண்ணாங்கன்னா அங்க ஆரம்பிச்சதுதான் இப்பவுமே என்ன நடந்துட்டு இருக்கு? தங்களுடைய சுய லாபத்திற்காக ஜனங்களை, விசுவாசிகளை என்ன பண்றது? சுரண்டுறது. அங்க ஆரம்பிச்சது அப்பமே. அப்ப அங்க ஆரம்பிச்சது 3வது சபை காலத்தில் அது உபதேசமாவே வந்துருச்சுங்க. அங்க அந்த கிரியைகள் தான் ஆரம்பிச்சது. எங்க? நிக்கோலாய் மதஸ்தர் அவருடைய சுரண்டுறது ஒரு செயல்பாடாக, ஒரு கிரியைகளாக நடந்தது. 3வது இது பார்க்கும்போது நான் இன்னொரு வசனத்தை சொல்றேன் பாருங்களேன். 2:15 வாசிங்க. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இவர்கள் நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை வெறுத்தார்கள். யாரு? எபேசு. இங்க 3வது சபை பெர்கமு சபை என்ன?
அங்க என்னவா போதகமே வந்துடுச்சு. மக்களை சுரண்டுற போதகமே வந்துடுச்சு. விசுவாசிகளை சுரண்டுற போதகமே வந்துடுச்சு. சபை எப்படி மாறிடுச்சு பாருங்க. அப்புறம் நான் பின்னாடி ஒன்னா உங்களுக்கு சொல்லுவேன். அப்படிப்பட்ட போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் முன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த ஜனங்கள், எபேசு ஜனங்கள், எபேசு சபை என்ன, அந்த கிரியைகளையே என்ன பண்ணாங்க, வெறுத்தார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ முதல் சபை எபேசு சபையில் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றார். முதல் சபைக்கும் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட முதல் உவமை, விதைக்கிற உவமைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. அப்பதான் அந்த முதல் நூற்றாண்டில் தான் கர்த்தருடைய மார்க்கத்தில், சத்திய மார்க்கத்தில் ஜீவனுள்ள சத்திய வசனங்கள் போதிக்கப்பட்டன, விதைகள் விதைக்கப்பட்டன, தூவப்பட்டன. எல்லாம் 30, 60, 100 பலன் கொடுத்துக்கிட்டே இருந்தது. அந்த சபையிலையும் குறைகள் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சபை, நல்ல சபை, தவறா இருக்கிறவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு வெறுத்த சபை. புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கூட இப்படி இருக்கணும்னு ஆசை தான் இல்லை? நல்ல கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், நல்ல பலன் கொடுக்கிற ஜனங்களாக மாறணும். இந்த முதல் நூற்றாண்டு சபை பிற்பாடு எப்படி மாற்றப்பட்டது, எப்படி மாறி போச்சுது? முதல் நூற்றாண்டு சபையில் என்ன பிரச்சனை? அன்பு குறைந்து போனது தான் பிரச்சனை. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இந்த 7 சபைகளுடைய காரியத்தை நாம் கேட்டு முடிவில் நம்ம முடிவுக்கு வருவோம், நம்ம எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் வரப்போகிற வாரங்களில் வீட்டில் ஜாலியாக என்ன பண்ணிடாதுங்க, உட்கார்ந்துடாதுங்க. கர்த்தருடைய வசனத்தின் ஆழங்களை அறிந்து நாம் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது. நம்ம சரிப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் இது. 7 சபைகளை குறித்து நாம் சொல்லும் போதும், 7 ஓமைகளை குறித்து லிங்க் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் போதும் இதை புரிஞ்சுக்குவீங்க. சரியா? ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, தேவரீர் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து எபேசு சபையை கொண்டு எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் குறைகள் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த முதல் சபை, விதைகள் விதைக்கப்பட்டு கொண்டே இருந்த சபை, 30, 60, 100 பலன் கொடுத்து கொண்டிருந்த அந்த சபை, அந்த சபையினுடைய மகத்துவத்தை நாங்கள் அறிய கிருபை தந்தீர். நாங்களும் எச்சரிக்கையாய் இருக்கும்படி இவைகள் போதிக்கப்பட்டிருக்கின்றன. கர்த்தருடைய வசனத்திலே அசதியாயிராமல் வசனத்தை கை கொண்டு அதன்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் மாற கிருபை தாரும். கர்த்தருடைய திருவசனத்தின் மேன்மை எங்களை வழிநடத்தட்டும். வசனத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ளும்படி, விளங்கிக் கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை தாரும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இருதயத்திலே போடப்பட்டு நாங்கள் உணர்வு உள்ளவர்களாக, சத்துருவானவன் எங்களுடைய தேவ வார்த்தை எடுத்து விடாமல் அதை நாங்கள் இறுக பற்றி கொள்ளுகிறவர்களாக மாற கிருபை தாரும். வந்திருக்கிற யாவர் மேல் உமது பூரண கிருபை இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென்.